வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 10,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் இலவசம். கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்துக்குள் 10,000 ரூபாய்க்கும் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோருக்கு ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பெண் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார். இந்த காப்புறுதி நுகர்வோருக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அது 3 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடையது எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த வசந்த சமரசிங்க, கூட்டுறவு இயக்கத்தை திசைக்காட்டியின் பாரிய மறுசீரமைப்பு திட்டத்தின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம். அதனூடாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு கோப் சிட்டியை ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அத்துடன் நகர பகுதிகளில் பாரிய கோப் சிட்டிகளை பராமரிப்பதற்கு செல்வதற்கு தேவையான கடன் தொகையை குறைந்த வட்டியின் கீழ் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கூட்டுறவு ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளம் மற்றும் ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட வசதிகளை வழங்கி இந்த கூட்டுறவு இயக்கத்தை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தேசிய மின்சக்தி கொள்கை மற்றும் தேசிய மின்கட்டண கொள்கை தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் திட்டம் 5 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதில் 4 கட்டடங்கள் தற்போது வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இதுக்கு அமைய அடிப்படை கைமாற்ற திட்டம், வருடாந்த மின் கொள்முதல் திட்டம், நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் பரிமாற்ற அபிவிருத்தி திட்டம் ஆகிய கட்டங்கள் எவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சார சபை மறுசீரமைப்பின் செயலணியின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதன் இறுதிக்கட்டமான தேசிய மின்சக்தி கொள்கை மற்றும் தேசிய மின்கட்டண கொள்கையை தயாரிக்கும் பணிகள் இடம்பெற்று வந்த நிலையில் அது இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காதுகுத்து என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் வைத்தியர்களின் தவறால் உயிரிழப்பு சம்பவித்ததாக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூறாவத்தை சுன்னாத்தை சேர்ந்த வீரசிங்கம் 68 வயதுடைய அம்பிகை பாகன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 23ஆம் தேதி காதுகுத்து காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கண் காது தொண்டை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் 41ஆம் விடுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். தந்தையின் மரணம் வைத்தியர்களின் தவறு என தெரிவித்து மகன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். இந்த மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி அன்டலா மென்சன் தயான் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து தரங்களுக்குமான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தத்துக்கான தேசிய இயக்கத்தின் இரத்தினபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 5 பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இச்சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும். இந்த ஆண்டில் 1ஆம் மற்றும் 6ஆம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆண்டில் 2 மற்றும் 7ஆம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும். மேலும் 2028ஆம் ஆண்டில் 3 மற்றும் 8ஆம் தரங்களுக்கும் 2029ஆம் ஆண்டில் 4 மற்றும் 9ஆம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் 9 வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்துள்ளதாகவும் 1ஆம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 6ஆம் தரத்துக்கான பாடத்திட்ட மாற்றங்கள் மாத்திரம் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வகையில் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கமாகும் என கூறியுள்ளார். புத்தர் சிலைகளில் நெற்றியில் இருக்கும் தங்கமுலாம் பூசப்பட்ட கலசங்களை திருடிய 2 சந்தேக நபர்கள் நாவலம்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாவலம்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலயங்களில் இருக்கும் புத்தர் சிலைகளின் நெற்றியில் காணப்படும் கலசங்களை 2 சந்தேக நபர்களும் திருடியுள்ளனர். இறுதியாக முச்சக்கர வண்டியை சென்று குறித்த 2 பேரும் நாவலப்பட்டியில் உள்ள கெட்டபுலாவ ஆலயத்தில் உள்ள புத்தர் சிலையில் நெற்றியில் இருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட கலசத்தை திருடும் காட்சிகள் ஆலயத்தில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையாக கொண்டே மேற்கொண்ட விசாரணையில் நாவலம்பட்டி போலீஸ் அதிகாரிகள் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கைகளில் 526 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
36,840 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச செயலகங்களுக்குள் பரவலாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதனூடாக ஓராண்டு காலத்துக்குள் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 59% அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் ஜனாதிபதி நிதியத்துக்கு 5277 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அதேபோன்று கடந்த 2024ஆம் ஆண்டில் 3313 விண்ணப்பங்களும் 2023ஆம் ஆண்டில் 3456 விண்ணப்பங்களும் கிடைத்துள்ளன. இதன்படி 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் 1964 மேலதிக விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் புகுவந்தலாவ பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் உத்தியோகத்தருக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ போலீஸ் விடுதியில் தங்கியிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் ஒரு உத்தியோகத்தர் மற்றொருவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இதனையடுத்தே தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் வயிற்று பகுதியில் பலத்த காயங்களுடன் தற்போது நாவலப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற போலீஸ் உத்தியோகத்தர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வவுனியா நகரில் சுகாதார செயற்பாட்டுடன் இயங்கிய பிரபல KFC உணவகம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய 14 நாட்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்களால் மூடப்பட்டுள்ளது. குறித்த உணவகம் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்து KFC உணவகம் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் கண்டி வீதியில் அமைந்துள்ள KFC உணவகத்துக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்கத் தகடுகளை அச்சிடும் பணி சர்வதேச தரத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். அந்த வகையில் வாகன இலக்கத் தகடுகளை அச்சிடும் பணிகள் அடுத்த 3 மாதங்களுக்குள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது சுமார் 4 லட்சம் வாகன இலக்கத் தகடுகள் அச்சிடப்பட வேண்டிய நிலையில் நிலுவையில் உள்ளன. இந்த புதிய உற்பத்தி நடவடிக்கைகள் சர்வதேச தரத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். குழு மோதலில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பயங்கர சம்பவம் கம்பகாம் மாவட்டம் தொம்பே பிரதேசத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் விவகாரமே இந்த கொலைக்கான காரணம் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இலங்கையில் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் செயலி அடிப்படையிலான அமைப்பின் கீழ் இயங்குவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது நாடு முழுவதும் சேவைகளை தரப்படுத்துதல், வெளிப்படையான கட்டணங்களை உறுதி செய்தல், பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் முச்சக்கர வண்டி போக்குவரத்து துறையில் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மென்ரண்டா தெரிவிக்கையில், இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் எதிர்கால திட்டமானது அனைத்து முச்சக்கர வண்டி செயல்பாடுகளும் டிஜிட்டல் பயன்பாடுகள் மூலமாக நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றத்தை உள்ளடக்கியது. எனவே போட்டி அதிகரித்துள்ளதனால் பல தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே இத்தகைய தளங்களை வழங்கி வருகின்றன. 3 சக்கர வாகனங்கள் இப்போது டாக்ஸி வகையில் கீழ் வருவதனால் அவை செயலி அடிப்படையிலான முறைமையின் கீழ் செயல்பட வேண்டும் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அமைந்துள்ள விதிகள் மற்றும் தரங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் அரசியல்வாதியை ஒருவரை கொலை செய்ய நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பந்துல பிரசன்ன என்பவர் மீது நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது இலக்கு தவறியமையினால் உயிர் தப்பியுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது விஸ்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் வெற்று தோட்டா ஒன்றும் கையடக்க தொலைபேசியும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். களுத்துறை மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பந்துல பிரசன்ன என்பவரை இலக்கு வைத்து 9 மாதங்களுக்கு முன்னரும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதும் அதிலிருந்தும் அவர் தப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பியவாறு தீர்வை வரியை அதிகரிப்பதைப் போன்று லேப் நிறுவனம் விலைகளை அதிகரித்துக் கொள்வதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்தார்.
நுகர்வோர் அதிகார சபை உறக்கத்தில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலைகள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அமைய 12.5 கிலோகிராம் லேப் சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விற்பனை விலை 4330 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1742 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி 2 பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கெக்கிராவ வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 65 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மருதங்கடவல நோக்கி பயணித்த லோரியொன்று வீதியை கடந்த குறித்த பாதசாரி பெண் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த பெண் கெக்கிராவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கெங்கிராவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பாறை சியம்பலாண்டுவ வீதியில் மினிமரு சந்திக்கு அருகில் சியம்பலாண்டுவை நோக்கி மரக்கறி ஏற்றி சென்ற லொரியொன்றும் எதிரே வந்த முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் மற்றொரு விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி 2 பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து ஆம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தல்கஸ்பட்டிய கபலன்காவ பிரதேசத்தை சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் லொரி சாரதி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இறக்காமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி கொழும்பு பிரதான வீதியின் ரந்தும்பே பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெலப்பட்டியை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்றவர் காயமடைந்து பெலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளில் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அலுத்வல பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அம்பலாங்கொடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏதுடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.